ஹாய், வாங்க நம்ம இப்போ 10 வகையான தானியங்கள் போட்டு வெரைட்டி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உளுந்து, கொள்ளு, கடலப்பருப்பு, சோயா பீன்ஸ், சோளம், கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, அரிசி. மொத்தம் 10 ஆயிடுச்சு. இது நல்லா தண்ணி ஊற்றி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடணும். அப்போ நல்லா ஊறி வரும். ஊறினோடனே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடணும். கொஞ்சம் குறப்பாக அரைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. காஷ்மீரி சில்லி, சாதா மிளகாய் அது 2 மிளகா போட்டுருக்கேன். கலருக்காக காஷ்மீரி போட்டேன் நான். இல்லைன்னா நார்மலாகவே போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வேணும்னா இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நாங்கள் அடை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தொட்டு சாப்பிடுவோம். உங்களுக்கு வேணும்னா இதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு தோசைக்கல் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி அடை மாதிரி தட்டணும். கையில் கொஞ்சம் எண்ணெய், அப்படி இல்லைன்னா தண்ணியில் தொட்டு அடை மாதிரி தட்டிக்கோங்க. தட்டிட்டு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா வேகணும். அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா மொறுமொறுன்னு சாப்பிட நல்லாயிருக்கும். உள்ளே சாஃப்டாக, வெளியில் நல்லா மொறுமொறுன்னு அப்படி இருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி விட்டுக்கலாம். வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சு சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹெல்த்தான ஃபுட்டாக நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூ.